நாமத்தில் நன்றி சொல்கிறோம். நாங்கள் கேரளாவில் இருந்து வந்திருக்கிறோம். என்னுடைய சகோதரனுக்கு ஹார்ட் பேஷண்ட்டாகும். அவனுக்கு சுவாசம் விட முடியாத நிலையில் மருந்து யூஸ் செய்தால் தான் வாட முடியும். அப்படி டாக்டர் மரணம் வரை அதுதான் நீங்கள் யூஸ் செய்யணும்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்போ எங்களுடைய அக்கா பொண்ணு சொன்னால் நீங்கள் போங்க, தைரியமாயிட்டு போங்க, அங்கே போனால் சுகம் ஆகும்னு. இங்கே வந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஐயா ஜெபிச்சாங்க. தம்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை ஆண்டவரை தந்து விட்டார், தைரியமாயிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அன்றையிலிருந்து இன்று வரை அவங்க மருந்தே யூஸ் செய்யலை. ஆண்டவர் நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுத்தாரு. ஜெபிச்ச ஐயாவுக்கு அவங்க மனைவிக்கும் கோடாடி கோடி ஸ்தோத்திரம் செய்கிறோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் இங்கே வந்திருந்தேன். அப்போ எனக்கு ஒரு 12:30 மணிக்கு ஒரு ஃபோன் வந்தது. எங்கள் தம்பி பொண்ணு ரொம்ப சீரியஸாக ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பிளேட்லெட் கவுண்ட் வந்து 54,000 தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. சரி, நான் ப்ரேயர் முடிச்சுட்டு ஐயா கிட்ட தனி ஜபத்தில் பண்ணிவிட்டு நான் ஐயா சொன்னார், நீ கவலைப்படாத, ஜீவனோடு இருப்பாவா, 17 வயசு பொண்ணு. சரி சொல்லிவிட்டு அங்கே நான் ஜிஹெச்சுக்கு போகும்போது பிளேட்லெட் மறுபடியும் 10,000 வந்துடுச்சு. ஐயோ டாக்டரால் என்ன கண்டுபிடிக்க முடியல, என்ன அந்த பொண்ணுக்குன்னே தெரியல. முதுகுலேருந்து ஒரு இது எடுத்தாங்க. அப்போது பிளட் கேன்சராக இருக்கும் ஒரு வேளை, இல்லைனா முடக்கு வியாதியாக இருக்கும், இல்லைனா அனிமிக்காக இருக்கும், என்னென்னாலும் சொன்னாங்க. ஆனாலும் அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஐசியூவில் ரொம்ப அவஸ்தைப்பட்டு, ஆனால் கடவுள் இன்றைக்கி அந்த பொண்ணை ஜீவனோடு வச்சு நல்லா இருக்கிறா. இன்றைக்கி அவள் எந்திரிச்சு வந்துட்டா. 15 நாள் ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருந்து ஆண்டவர் நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. கொடான கொடி ஸ்தோத்திரம். நன்றி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் திட்டம் வைத்திருக்கிறது. ரூத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு வேண்டியது எல்லாம் நான் தருவேன். போவாஸ் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு வேண்டியது எல்லாம் நான் செய்வேன். ஹல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தை சங்கீதம் 1:3 வாசிப்போமா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்? 2வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 27-28 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்தவர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளையும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சை ரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலையும் சகலவித மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். ஆண்டவர் சொல்றார், மிகுந்த ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கும் கொடுப்பார். சில தாய்மார்கள் இருக்கிறார்கள், ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாட்டை சொல்லுகிறேன். நகை நட்டெல்லாம் போட்டு எடுத்து என் பிள்ளைக்கு 100 பவுன் கொடுத்து அனுப்புனேன், 150 பவுன் கொடுத்தேன், 50 பவுன் கொடுத்தேன், 40 பவுன் கொடுத்தேன்.
இப்போ பிரதர் சொன்ன மாதிரி அவள் வீட்டில் பீரோவில் போய் பார்த்தா டப்பா மட்டும் கிடக்கு, உள்ளே இருந்த நகையெல்லாம் ஒன்றும் இல்லை. வீட்டில் தட்டுமுட்டு ஜாமான் கொஞ்சம் கொடுத்தேன், அதை கூட கொண்டு போய் என் மருமகன் காலி பண்ணிட்டாரு. நிறைய பேர் கண்ணீரோட வந்திருக்கீங்க. கவலையப்படாதீங்க, உன் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாய்ப்பை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். எசேக்கியாவுக்கு வாய்ப்பு கொடுத்து மிகுந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்த ஆண்டவர் உன் பிள்ளைகளுக்கு மிகுந்த ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். ஆண்டவர் சொல்கிறார், நீ செய்வது எல்லாம் உனக்கு வாய்க்கும். வாய்க்காமல் போகும்படி செய்த எல்லா சத்துருடைய திட்டங்களை ஆண்டவர் இன்றைக்கு கேன்சல் பண்ணி அதை மாக்குகிறார். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு தகப்பனார் பலபோற பிரச்சனை ஐயாவிட்ட பேசணும். ஒரு விவசாயி திருச்சி பட்டணத்தில் அரியலூர் என்கிற கிராமத்திலேருந்து அவர் ஃபோன் பண்ணார். நான் சரி ஃபோன் பண்ணி, என்னையா உங்களுக்கு தலைபோற பிரச்சனை, அப்படி என்ன? அப்போ அவர் சொன்னார், நான் தான் படிக்கலையா, நான் பட்டிக்காட்டான்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன், உழுறவன், விவசாயம் பண்ணுறவன். எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான். அவன் ஒரு நாள் என்கிட்ட வந்து சொல்கிறான், அப்பா எனக்கு எந்த சொத்தும் சேர்த்து வைக்க வேண்டாம்ப்பா, எனக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா எப்படியாவது என்ன ஒரு என்ஜினியரிங் கல்லூரியில் சேர்த்து விட்டுருங்கப்பா, நான் எப்படியாவது பொழைச்சி நல்ல ஆளாகி உங்களை நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வருவேன். அதனால் என் சொத்தெல்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு ஒரு அட்மிஷன் மட்டும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அவன் அழுறான். அவனை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது. 3 நாளாக சாப்பிட மாட்டேன்றான். ஏன்னா லோனுக்காக எந்த பேங்கில் போனாலும் பேங்கில் கேட்குறாங்க, செக்யூரிட்டி டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் நாங்கள் சேங்ஷன் பண்ணுற பிள்ளையோட எஜுகேஷன் லோனுக்கு எங்களுக்கு செக்யூர்டு டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் கேட்டேன், சரி உங்களுக்கு எந்த சொத்துமே இல்லையா, எஜுகேஷன் லோன் வாங்க எந்த டாக்குமெண்ட்டே இல்லையான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், எனக்கு விவசாயம் பண்ணுற ஒரு லேண்டு தான் கிடக்கு, அது இல்லாமல் எனக்கு வேறு எந்த சொத்தும் கிடையாது. நானே ஊரில் ஒரு சின்ன குடிசை வீட்டில் நான் வாடகைக்கு இருக்கிறேன். அதுக்கு 75 ரூபா வாடகையா? எவ்வளவு ரூபா? 70. அப்படின்னா அது எப்படிப்பட்ட குடிசையாக இருக்குன்னு நினச்சேன். 75 ரூபா வாடகை கொடுத்து ஒரு குடிசையில் இருக்கிற எனக்கு இருக்கிற நிலத்தில் நான் விவசாயம் பண்ணி தான் என்னுடைய குடும்பத்தை நான் கவனிச்சிட்டு இருக்கிறேன் ஐயா, எனக்கு வேறு டாக்குமெண்ட் இல்லை. நான் கேட்டேன், அந்த விவசாய லேண்டை நீங்கள் பேங்கில் கொடுக்கலாமே? அப்போ அவர் சொன்னார், ஏற்கனவே விவசாயம் பண்ணுறதுக்கு அதுக்கு விவசாய லோன் வாங்கி நான் அந்த டாக்குமெண்ட் பேங்கில் தான் இருக்குது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கட்டி அடைச்சிட்டு இருக்கிறேன், அது ஏற்கனவே உள்ளே இருக்கிறதுனால அதுக்கு மேலே கடன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்ன ஆண்டவரிடத்தில், சரி ஏன் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, வழி இல்லாத இடத்துல வழியை ஏற்படுத்துவேன்னு சொன்னீங்களே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னீங்களே, என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வழியை நீங்கள் திறந்து கொடுத்தே ஆகணும். அவன் நல்லபடியாக படித்து நல்ல என்ஜினியர் ஆகி இந்த தகப்பனாருடைய கஷ்டத்தை எல்லாவற்றையும் தோள் மேலே சுமந்து தகப்பனார் ராஜா மாதிரி அவரை வச்சு அழகு பார்க்க நீர் உதவி செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், அவனுக்காக நான் ஒரு சட்டத்தை இயற்ற போகிறேன்னு சொன்னார். நான் யோசிக்கிறேன், இவன் என்ஜினியரிங் படிக்கிறதுக்கு பேங்க் லோனுக்கும் சட்டத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். நான் சொன்னேன், ஐயா ஆண்டவர் ஏதோ ஒரு சட்ட ரீதியான அற்புதத்தை உங்கள் பையனுக்கு செய்ய போகிறாரா? என்ன செய்ய போகிறாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் அப்பா பொய் சொல்ல மாட்டார், செய்வார். ஒரு 5 நாள் கழித்து அந்த ஐயா திருப்பி ஃபோனில் வர்றாரு. நான் ஒரு பெரிய சாட்சி சொல்கிறேன், ஐயாட்ட ஃபோனை கொடுங்க. என்னன்னு கேட்டால், என்னைக்கு ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா அடுத்த 3ஆவது நாள் அரசாங்கம் ஒரு ஆணை பிறப்பிக்குது. வில்லேஜில் யாரெல்லாம் விவசாய கடன் வாங்கினாங்களோ எல்லா விவசாய லோனை தள்ளுபடி பண்ணி அவங்க டாக்குமெண்ட்டோ நகையோ எது இருந்தாலும் திருப்பி கொடுத்துடணும். எல்லா விவசாய லோனும் தள்ளுபடி பண்ணியாச்சு. ஹல்லேலூயா. அது வரைக்கும் இவரை துரத்தி அடித்த மேனேஜருடைய கண்களில் தயவு கிடைக்குது. இவருக்கே தெரியாது. மேனேஜர் ஃபோன் பண்ணுறாராம். ஃபோன் பண்ணி அந்த தம்பிகிட்ட சொல்லி, உங்கள் அப்பாவை வர சொல்லுப்பா. என்னான்னு போனால், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அரசாங்கம் எல்லா விவசாய லோனை தள்ளுபடி சொல்லி அவங்கவுங்க டாக்குமெண்ட்டை கையில் கொடுக்க சொல்லிட்டாங்க. இப்போ உங்கள் பிள்ளைக்கு அந்த கடனை அடைச்சி இந்த டாக்குமெண்ட்டை வச்சு உங்கள் பிள்ளைக்கு லோன் சேங்ஷன் பண்ணியாச்சு. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படியெல்லாம் வழி திறக்கிறவர். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளையே, ஆண்டவர் உனக்காக சட்டங்களையும் மாற்றுவார். உனக்காக எந்த லெவலில் வேணாலும் ஆண்டவர் இறங்கி அற்புதம் செய்வார். அந்த தகப்பனார் எடுத்த முயற்சிகள் எல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு தன்னுடைய பிள்ளையுடைய படிப்பிற்காக. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டு வந்தது. நானே வழி என்று சொன்ன ஆண்டவர் அதற்காக ஒரு வழியை ஏற்படுத்தும்படிக்கு சட்டத்தையே ஏற்றி அந்த பிள்ளைக்கு படிக்கிறதற்கு வழியை திறந்து கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம்
40வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடு கூட தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்தில் போய் என் குமாரனுக்கு ஒரு பெண் கொண்டு வா என்று சொல்லி எலியேசரிடத்தில் அவனுடைய எஜமானாகி ஆபிரகாம் சொல்லி அனுப்புகிறான். நிறைய பேர் தன்னுடைய பிள்ளைக்கு 35 வயசாச்சு, 38 வயசாச்சு, 40 வயசாச்சு. என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்காக வேண்டி எத்தனை முறை தான் பொண்ணு பார்க்க நான் போகிறது, எத்தனை பெண் புரோக்கருங்களை போய் பார்க்குறது, எத்தனை மேட்ரிமோனி ஏறி இறங்குறது, எத்தனை இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணுறது, போகிற காரியம் எல்லாம் தோல்வி. போகிறதுக்கு முன்னால் எல்லாம் ஓகேன்னு சொல்லுவாங்க, போய் பார்த்த உடனே நோன்னு சொல்லுவாங்க, சொல்லி அனுப்புகிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஏற்ற வேளை வரவில்லை, ஆனால் இன்றைக்கு சொல்கிறார் ஏற்ற வேளை வந்துவிட்டது. ஹல்லேலூயா. நீங்கள் இது கிடைச்சா நல்லா இருந்திருக்குமே, இந்த பொண்ணு அமைஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த பையன் அமைஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு எதெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதுக்கெல்லாம் தாண்டி நீ நினைச்சதை விட எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமானதை செய்கிறவர், மிகவும் நல்லதை செய்கிற ஆண்டவர், நீ வழிபடுகிற தெய்வம் இன்றைக்கு நீ போகிற இடத்துல ஒரு தூதனை அனுப்பி இனி இதுக்காக எடுக்கிற பிரயாணத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். பல முறை உன் பிள்ளையுடைய திருமணத்திற்காக பல பிரயாணங்கள் செய்திருக்கலாம், எல்லாம் வாய்க்காமல் போனாலும் என் ஆண்டவர் சொல்கிறார், சிறப்பானது உன் பிள்ளைக்காக வச்சிருக்கிறேன், இந்த முறை நீ போகிற பிரயாணம் உனக்கு வாய்க்கும். இன்றைக்கு இருக்கிற நிலைமை அல்ல, தூரத்து பார்வையில் என் ஆண்டவர் பார்க்கிறார். உள்ளங்கையளவு மேகம் என் கண்களுக்கு முன்பாக தெரிகிறது, கையளவு வெளிச்சம் என் கண்களுக்கு முன்பாக தெரிகிறது. ஒரு பெரிய ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே ஊற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், என்னுடைய தூதன் உனக்கு முன்னால் போய் இன்னைக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நேராக போனார், காரியத்தை முடிச்சிட்டு கையோட ரெபேக்காவை கூட்டு வந்தார். எலியேசர் போய் ஆண்டவர் என்னுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்கிறாரு, எனவே நீங்க தடை செய்யக்கூடாது. 56வது வசனம் சொல்கிறது, அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். நான் என் எஜமானிடத்திற்கு போக என்ன அனுப்பி உடனே தனியாக அல்ல, உங்கள் பொண்ணையும் கூடவே அனுப்புங்க, என் எஜமானுடைய குமாரனுக்கு மணவாட்டியாக. ஹல்லேலூயா. இங்கேருந்து போகும்போது ஆபிரகாம் தன்னுடைய மருமகளுக்கு வெள்ளி பொண்ணு ஆடைகள் எல்லாம் வஸ்திரம் எல்லாமே கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பொண்ணு கட்டணுன்னா மாப்பிள்ளை வீட்டில் ஒரு பெரிய தொகை எதிர்பார்ப்பாங்க. ஆமென். ஆனால் இங்கே பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய மருமகளை வரவேற்கிறதற்கு இவர் இங்கே இருந்து அழகான பொக்கிஷங்களை கொடுத்து அனுப்பி அவங்களுக்கு மட்டும் இல்லை வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதமான அநேக பொருட்களை கொடுத்தார். அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கே நிறைய கொடுத்து தான் கூப்பிட்டு வந்தார். நிறைய தாய்மார் இருக்கிறீங்க, எனக்கு பிள்ளைக்கு நிறைய வரன் வருது பிரதர், ஆனால் அவங்க கேட்குறது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுவாங்க, உன் மகளை தந்தா போதும், பிள்ளைக்கு நகையெல்லாம் நாங்களே போட்டு உன் பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறோம். இந்த வார்த்தை வரும். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவள் சுமந்து வந்தது செல்வங்களை அல்ல, பெற்றோருடைய வாழ்த்துதல். 24:60 சொல்லுகிறது, ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி பிளஸ் பண்ணி தான் அப்பாவும் மகனுமா சேர்ந்து அவளை பிளஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த பிளஸ்ஸிங் தான் வேணும். பொன்னும் பொருளும் ஓடி போகும், ஆனால் உன்னுடைய மாமனார் மாமியார் உன்னுடைய மனைவிக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் தான் தங்கும். நான் எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் சொல்லுவேன், நீங்கள் கொண்டு வந்திருக்க 500 ரூபா மொய்யோ இல்லை வெறும் கவர் மொய்யோ, நிறைய பேருக்கு இவங்களுக்கு கவர் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு நிறைய பேர் வெறும் கவரை கூட இப்போ மொய்யாக கொடுத்துட்டு போகிறாங்க. ஆமென். கும்பலில் யார் கொடுத்தான்னு தெரியாது, அதுக்காக கௌரவமாக வருவாங்க, நல்லா அழகாக நீட்டாக நின்றுட்டு அழகாக ஃபோட்டோலாம் எடுத்துருவாங்க, ஒரு பெரிய கவரை கொடுப்பாங்க. வீட்டில் போய் பார்த்தா எம்டி கவர் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், எல்லாவற்றையும் கொடுத்து வரும்போது ப்ளஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. நான் எப்போ கல்யாண வீட்டில் சொல்லுவேன், நீங்கள் கொடுக்குற மொய் அடுத்த அரை மணி நேரத்தில் மேலே வாத்தியர்கார் வருவார், ரிசப்ஷன் முடிஞ்சோடனே மியூசிக் ப்ளே பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் பேமெண்ட்டு கொடுக்கணும், கையில் காசு இருக்கா ஒவ்வொரு கவராக உருவி எல்லாம் அங்கேயே கொடுத்துருவார், வீட்டுக்கு போகாது. இதெல்லாம் நடக்கும். அதனால் நீங்கள் கொண்டு வந்துடுவோம் பொண்ணோ பொருளோ எவ்வளோ நாள் அவங்க கூட தங்கன்னு தெரியாது.
ஆனால் நீங்கள் கல்யாண வீட்டுக்கு வந்தீங்கன்னா, பிறந்த நாளுக்கு வந்தால் பிள்ளைகளை மனசார ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய வருகை வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் அவர்கள் சிரசில் தங்கும். ஹல்லேலூயா. அன்னாளுடைய கண்ணீரை கண்டு சில நாட்களுக்குள்ளே அன்னாள் கர்ப்பவதி ஆனது போல இனி சில நாட்களுக்குள்ளே என் பிள்ளைகள் கர்ப்பவதியாக ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு அனுகூலமாய் இருப்பீராக. அப்பா ஸ்தானம் இன்னும் கிடைக்கவில்லையே, கண்ணீரோடு நிற்கிற வாலிப தம்பிமார்களை நான் ஒரு விஷயம் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னப்பா, ஏதாவது விசேஷம் உண்டா? மனைவிக்கு கரு தங்கிருச்சா? 8 வருஷம் ஆச்சுப்பா, இன்னும் ஒன்றும் கிடைக்கலையா? உங்க இயேசுவாமி இன்னும் உனக்கு கொடுக்கலையா? உங்க அம்மா அப்பா எதுக்கு வரைக்கும் உன்னுடைய மருமகளை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகலையா? தலை குனிந்து பதில் சொல்ல முடியாத என் பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நாட்கள் வந்திருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்தார் என்று கேட்ட ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உனக்கு செய்ததை பட்டியல் போட்டு சொல்லத்தக்கதாக, இதோ இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் உனக்கு இரட்டிப்பான நன்மையை வைத்திருக்கிறார். நினைத்ததற்கும் வேண்டினதற்கும் ஜெபித்ததற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர் இதோ உங்களுடைய இருந்து உன்னுடைய நிந்தை இந்த பூமியிலே இராதபடிக்கு முற்றிலுமாய் அற்று போகும்படி பண்ணி, கர்த்தருடைய கரம் என் பிள்ளைகளுக்காக வைராக்கியமாய் இறங்கி வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.